கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கணவன் மனைவி சண்டைக்கு தீர்வு என்ன என்பதுதான். நிறைய இடங்களில் கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஒருவர் எதிர்த்து பேசி பிரச்சனையை அதிகமாக்கிக்கிறாங்க. இதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கலாம். முதல் குறிப்பு, எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது. ஒருத்தர் பேசினா ஒருத்தர் அமைதியாக கேளுங்க. அப்படி கேட்டாலே போதும். அதுதான் இரண்டாவது குறிப்பு. அவர் என்ன தான் சொல்கிறாங்கங்கிறத பொறுமையோடு கேட்குறது தான். என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டால் தான் நம்ம அது சரியாக தவறாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். எனவே செவி கொடுத்து கேட்குறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. மூணாவது குறிப்பு, ஒருவேளை நம்ம திட்ட வேண்டிய ஒரு சூழல் எரிச்சல் அடையுது, என்ன செய்கிறதுன்னு நினச்சா நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பி வெளியே போயிடுங்க. கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு அப்புறம் வீட்டுக்கு வாங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நாலாவது குறிப்பு, இடம் பொருள் அறிந்து பேசுவது. என்ன பேசணும், எப்போ பேசணும், எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். கணவன் மனைவியாக இருந்தால் கூட உணர்ச்சியை பாதிக்கிற அளவுக்கு பெரிய கஷ்டமான வார்த்தைகளை நம்ம விட்டுறக்கூடாது. எனவே ஜாக்கிரதையாக யோசித்து பேசுகிறது அவசியமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு உயிரை கொல்லவும் முடியும், ஒரு உயிரை காப்பாற்றவும் முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஐந்தாவது குறிப்பு, நம்ம சைட்லேயே நியாயம் இருந்தால் கூட கத்தி கூச்சலிட்டு பேசாமல் இருக்கிறது அவசியமாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் நல்ல மதிப்பு நமக்கு வேணும்னா இதை நம்ம தவிர்க்கிறது அவசியம். அது மட்டும் இல்லை, இந்த கத்தி கூச்சலிடும்போது நம்மளுடைய செல்ஃப் இமேஜை நம்மளே கெடுத்துக்கிறோன்னு அர்த்தம். ஆறாவது குறிப்பு, பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு என்ன உண்மையான முயற்சியோ அதையும் நம்ம செய்கிறது அவசியம். ஒருவேளை அது மன்னிக்க வேண்டியது இருக்குது அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதை செய்கிறதுக்கு கேட்குறதுக்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மன்னிப்பு வேணுங்கிறவங்க மன்னிப்பு எனக்கு கிடைக்குமான்னு தாராளமாக கேட்கலாம். மன்னிக்கிறவங்களும் தாராளமான மனதார மன்னிக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம பிரச்சனையை சொல்லாமல் தயங்கிட்டு இருக்கக்கூடாது. நிச்சயமாக உடனடியாக முன் வந்து நம்ம பிரச்சனையை சொல்லி மன்னிப்பு கேட்குறது அவசியமாக இருக்குது. ஏழாவது முக்கிய குறிப்பு, ஒருவருக்கொருவர் சமாதானம் நிச்சயமாக செஞ்சுக்கணும். ரொம்ப நேரம் அதைய சண்டையிலேயே இருந்துடக்கூடாது. ஏன்னா வேத வார்த்தை சொல்லுது, எபேசியர் 4:26, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனிய கடவது. ஏன் பொழுது சாய்வதற்குள்ள, அதுக்கு மேலே ஆச்சுன்னா அடுத்த வசனம் சொல்லுது, அழகைக்கு இடம் கொடாதீர்கள் அப்படின்னு சொல்லுது, எபேசியர் 4:27. அதனால் முன்கூட்டியே நம்ம சமாதானமாவது அவசியமாக இருக்கிறது. அப்படி வாழும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தொடர்ந்து நம்ம மற்ற கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு முன்மாதிரியுள்ள தம்பதிகளாக விளங்க முடியும். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.